இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய வனாந்திரங்களை மாற்றப் போகிறாரு. இந்த மாதத்தில் அவர் தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய போகிறேன்னு பேசுகிறாரு. இந்த வசனத்தில் இருந்து 3 வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் பேச சொல்லுகிறாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, மகிழ்ச்சி, களிப்பு, செழிப்பு. இந்த வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னா, உன்னதமானவரின் அபிஷேகம் இந்த மாதத்தில் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. ஒரே நாளில் சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு. ஒரே நாளில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணார். ஒரே நாளில் கொலைகாரனாக இருந்த அந்த பவுல் ஊழியக்காரனாக மாறினான். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய மாற்றங்களை செய்ய போகிறாரு. நீங்கள் அந்த மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக திருமணம் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஜெபத்தை என்னோடு பண்ண வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். எந்த ஒரு நாள் என்றைக்கு என் வாழ்க்கையில் வரும்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்கப்பா. சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில் வந்த அந்த ஒரு நாள், தாவீதின் வாழ்க்கையில் வந்த அந்த ஒரு நாள், பவுலின் வாழ்க்கையில் வந்த அந்த ஒரு நாள், அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய நாளாக மாறணும் ஏசப்பா. ஆமென். அவங்க வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடப்படுகிற நாள் இன்றைக்கா இருக்கணும் ஏசப்பா. தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இதுவரைக்கும் கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்த அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. தரித்திரம் ஒரே நாளில் புரட்டப்படுகிறதுப்பா. ஒரே நாளில் காரியம் மாறுதலாய் முடிய போகிறதுப்பா. நன்றி செலுத்துகிறேனப்பா. பயப்படுறாங்கப்பா. ஒரு காரியத்தை குறித்து உடைய பிள்ளைகள் பயந்துட்டு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. ஆமென். இந்த காரியம் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையாக தான் முடியும்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமென். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மையாக தான் முடியும்னு தேவன் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எதையோ குறித்து கவலைப்பட்டுருக்கிறீங்க. அந்த கவலையை தேவன் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த நன்மையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆமென். இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நீங்கள் காத்துட்டு இருந்த விஷயம் ஆச்சரியமாக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தேவன் சாமுவேல் மூலமாக தேடி வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை தேடி வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறாரு. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு அவர் செய்ய போகிறாரு. அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. உங்களை எதற்காக அவர் படைச்சாரோ, உங்களை எதற்காக அவர் போஷித்தாரோ, அந்த காரியத்தை தேவன் உங்களை வைத்து செய்ய போகிறாரு. சவுல் பவுலாக மாறினதுக்கப்புறம் எத்தனை நிருபங்கள், இன்றைக்கு அவருடைய வெளிப்பாடுகளை நாம்
எவ்வளவு தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆமென். யாருமே உதவி செய்ய இல்லை ஏசப்பா. நன்றி அப்பா. அவங்க நம்பி இருக்கிறது நீங்கள் மாத்திரம்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி அப்பா உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அவங்க எதிர்பார்த்திருக்கும் நன்மை, அவங்கள நினச்சி கூட பார்க்காத நன்மைகள், இதெல்லாம் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவிக்க போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்களுடைய குறைகளை மன்னித்து, நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, நீங்கள் அவர்களை நிறைவாக்க போறீங்க ஏசப்பா. ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்குள் நிலைத்திருக்கட்டும்ப்பா. சோர்ந்து போகிற நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை தேற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எவ்வளவோ பேர் உண்மை அறிந்திராத போது அப்பா நீர் எவ்வளவு நல்லவருங்கிறத ருசித்திராத போது அப்பா நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவருங்கிறத எங்களை ருசிக்க வைத்திருக்கிறீங்கப்பா. உண்மையான சந்தோஷம், உண்மையான நிலையான சமாதானம் எதுங்கிறத அப்பா எங்களை உணர வைத்திருக்கிறீங்கப்பா. நல்ல தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா உம்முடைய சமாதானம் இப்பொழுது அப்பா நிலைத்திருக்கட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய சந்தோஷம் அவங்களுக்குள்ள நிரம்பட்டும் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, சேவனை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.